ஹாய், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து why breakdowns happen in translation. ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தோம், ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் பார்த்தோம், அதில் இருக்க அப்ரோச்சஸ் பார்த்தோம், எலிமெண்ட்ஸ் பார்த்தோம், அதில் இருக்க பிரான்ச்சஸ் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ட்ரான்ஸ்லேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து why these breakdowns occur அப்படின்னு பார்க்கும்போது ட்ரான்ஸ்லேஷனில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன, சென்டர் சொல்கிற மெசேஜை ரிசீவர் ஒழுங்காக புரிஞ்சிக்காதது தான். ஸோ சென்டர் சொல்ல வர மெசேஜை ரிசீவர் ஒழுங்காக புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ண முடியும், அங்கே தான் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஈவன் எல்லாரும் ஒரே லாங்குவேஜில் பேசினா கூட இப்போ நான் சொல்கிறத இன்னொருத்தர் கேட்டுட்டு என்னடா இவங்க இவ்வளோ ரூடாக பேசுகிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்காமல் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எடுத்துக்கிட்டாலுமே அதுவே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான். ஸோ ஒரே லாங்குவேஜில் இருக்கிறத ஒருத்தர் மிஸ்கம்யூனிகேட் பண்ணும்போது வேறு லாங்குவேஜில் ஒருத்தர் சொல்கிறத அதை வேறு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹை. பிகாஸ் சென்டரோட கோடும் ரிசீவரோட கோடும் டிஃப்ரெண்ட். ஸோ நடுவில் இருக்க டிரான்ஸ்லேட்டரோட வேலை வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஒரு ஃபன்னியான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பாகுபலி படத்தில் வந்து அந்த அந்த வில்லனோட அந்த சிலையை வைக்கும் போது எல்லாரும் பாகுபலி பாகுபலின்னு கத்துவாங்கள்ல. அப்போ வந்து லைக் அவரோட சிலையை விட பாகுபலியோட சிலை வந்து காட்டுவாங்க அவங்க. லைக் ஹி ஃபீல்ஸ் லைக் அவனோட சிலையை விட பாகுபலியோட அந்த இது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறத காட்டுவாங்க. பட் ஆக்சுவலி வந்து வாட் மை சன் தாட் வாஸ், ஓகே இவரோட சிலையை விட அந்த வில்லனோட சிலையை விட ஹீரோவோட சிலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது போல் அந்த மாதிரி. ஸோ வந்து சில விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறோம். பட் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மெசேஜ் வந்து ஒன்று கிடையாது. அதுக்காக அதை நான் சொல்கிறேன். ஸோ சில விஷயங்கள் வந்து நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். சில ஒர்க்ஸில் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மெசேஜ் வந்து எல்லாத்துலேயும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷனில் வரக்கூடிய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது இது ரொம்ப அதிகம். பிகாஸ் நம்ம புரிஞ்சுக்கிற அந்த ட்ரான்ஸ்லேட்டர் தான் வந்து ப்ராப்பரான இன்டர்ப்ரிட்டேஷனை வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு அவர் அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு போயம் படிக்கும்போது இவர் இப்படி தான் சொல்லியிருப்பார், இவர் அப்படி தான் சொல்லியிருப்பாருன்னு ஒரே மொழியில் இருக்கிற ஒரு போயமை நம்ம படிக்கும்போது நம்மளுக்குள்ளேயே வந்து இவ்வளோ வெர்ஷன்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கும் போது ஒரு மொழியில் இருக்கிறத இன்னொரு மொழியில் மாற்றக்கூடிய டிரான்ஸ்லேட்டருக்கும் ஒரு வியூ இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான வியூன்னு நம்மளால் 100% சொல்ல முடியாது. சில விஷயங்களை வந்து நம்ம படித்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் கேப்ஸ் இருக்கும் நிறைய லிட்ரரி ஒர்க்ஸில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரென்சஸ் ஏற்படுது. இன்னொரு டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போ மொழி பெயர்க்கிறவர் வந்து எவ்வளோ தான் அந்த மொழி இப்போ நான் வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ஒரு மொழி பெயர்க்கிறேன்னா இங்கிலீஷ் எனக்கு எவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ் கல்ச்சர் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ கல்ச்சர் தெரியாமல் ஒரு விஷயத்தை நான் ட்ரான்ஸ்லேட் மட்டும் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் திங்ஸை காம்ப்ளிகேட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இப்போ தமிழில் வந்து ஒரு இருக்குது, அவள் வந்து நடந்து போகும்போது வந்து ஒரு வெளியில் போகும்போது ஒரு கருப்பு பூனை வந்து அவளை போச்சு, அவளோட மனசில் வந்து சஞ்சலம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் வந்து இங்கிலீஷில் மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ எனக்கு தமிழ் கல்ச்சர் தெரியாது, தமிழ் தெரியும் ஆனால் தமிழ் கல்ச்சர் தெரியாது. ஸோ நான் இதை அப்படியே இங்கிலீஷில் மாத்திரா, போகிறா அப்போ ஒரு கருப்பு பூனை போச்சு அவள் பயந்துட்டா அப்படின்னு. அப்போ லிட்ரலி என்ன அதை படிக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்கன்னா, ஓகே அவள் கருப்பு பூனையை பார்த்தா அவளுக்கு பயம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பிளாக் கேட் இஸ் அ சைன் ஆஃப் என்ன சொல்கிறது, தப்பாக ஏதோ நடக்க போகுது, அபசகுனம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அது வந்து தமிழ் கல்ச்சர் அது. சரியா? அதை வந்து லிட்ரலாக இங்கிலீஷ் படிக்கிறவங்களோ இல்லை பிரிட்டிஷ் கல்ச்சரில் இருக்கிறவங்களோ அதை புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது, நான் எதிர்பார்க்கவும் கூடாது. ஸோ நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா நான் தமிழ் கல்ச்சரில் என்ன இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அதுக்கு ஏற்றாப்புல ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ கருப்பு பூனை போகிறது அவள் பயப்படுறது பூனையை பார்த்து கிடையாது, அது ஒரு அபசகுனன்றதுக்காக அவள் பயப்படுறா அப்படின்ற அந்த மீனிங்கை நான் அங்கே ட்ரான்ஸ்லேஷனில் கொண்டு போகணும். ஓகேவா? இல்லைனா அது எப்படி ஆயிரும்னா கருப்பு பூனை பார்த்தா அவள் பயப்படுறான்ற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் வரும்போது மேட்டர்ஸ் இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கிலீஷில் எஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சை ஆர் உய் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் அப்படின்ற வார்த்தைக்கு ஆமாம் அப்படிங்கிறதுக்கு சை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை உய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா சில மொழிகளில் வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஃப்ரெஞ்சில் வந்து ஆமாம் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஹே நீ சாப்பிட்டியா, உனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமாம் மறந்துட்டேன், அப்போ ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறத 2 வாட்டி சொல்கிறோம். அதே மாதிரி
மாதிரி தான் ஃப்ரெஞ்சில் வந்து சை சை அப்படி சொல்லுவாங்களா, இல்லை ஜெர்மனியில் வந்து ஜா ஜா அப்படின்னா வந்து எஸ் எஸ் அப்படின்றத 2 வாட்டி சொல்லுவாங்க. இப்போ தமிழ்லேயும் நம்ம அப்படி தானே சொல்கிறோம், 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறோம் இல்லை. ஆனால் இங்கிலீஷில் எஸ் எஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு வாட்டி தான் எஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த மொழியோடைய ஒரு ஒரு லிங்குவிஸ்டிக் கேரக்டர். ஓகேவா. ஸோ தமிழில் வந்து அது என்ன சொல்லுவாங்க, ரெட்டையாக வருமே, அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே. ஸோ சில வேர்ட்ஸ்லாம் வந்து 2 வாட்டி வரும் தமிழில். நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் லைக் 8th 9thலாம் வரும், ரெட்டையாக வரும். அந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஜெர்மன்லேயும் சரி ஃப்ரெஞ்சுலேயும் சரி எஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கிலீஷில் வராது. ஆனால் நம்ம தமிழில் கூட வந்து ஆமாம் ஆமாம் அப்படின்னு 2 வாட்டி சொல்லுவோம். ஜெர்மன்லேயும் வந்து ஜா ஜா அப்படின்னு 2 வாட்டி சொல்லுவாங்க போல். ஃப்ரெஞ்ச்லேயும் வந்து சை சை அப்படி எஸ் எஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனால் இங்கிலீஷில் அப்படி சொல்ல மாட்டாங்க, எஸ் அப்படின்னு ஒரு வாட்டி தான் சொல்லுவாங்க. ஸோ சில மொழிகளில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ், கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸும் அந்த லிங்குவிஸ்டிக் டிஃப்ரென்சஸும் இருக்குது. ஆனால் அதை வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் சில டைம் புரிஞ்சுக்காமல் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸும் காம்ப்ளிகேஷன்ஸும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து சென்டரோட மெசேஜ் வந்து எஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து ரிசீவர் டீகோட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து டிரான்ஸ்லேட்டர் வந்து அது என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெக்கார்டட் மெசேஜை உயினாலும் எஸ் தான், செய்னாலும் எஸ் தான். ஓகே. ஸோ அதை வந்து ஒழுங்காக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே. ஸோ அதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணணும். பிகாஸ் எல்லா 2 மொழியிலையுமே வந்து கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அவங்க பேசுகிறக்கூடிய அந்த வார்த்தைகளோட யூசேஜுமே டிஃப்ரென்சஸில் இருக்குது. ஓகே. அவங்க ஒரு எஸ் தான் போட்டிருக்காங்க, நம்மளும் ஒரு சையில் ஒரு உய் போடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றணும். ஸோ இதுதான் வந்து செமியாட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒழுங்கான அந்த சயின்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்லேருந்து செகண்ட் லாங்குவேஜுக்கு ஒழுங்காக ரீப்ளேஸ் பண்ணணும் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி வந்து சில இடத்துல வந்து சை யூஸ் பண்ணுறாங்க, சில இடத்துல உய் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு பார்ப்போம். எதனால மிஸ்கம்யூனிகேஷன் வருது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து இந்த சை உய் எஸ் நோ இதை பற்றி. ஓகே. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லும் போது ராபர்ட் ஃப்ரோஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிரான்ஸ்லேஷனை பற்றி சொல்லாமல் ஜஸ்ட் ஜென்ரலாக போய்ட்ரி இஸ் வாட் கெட்ஸ் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறார். போய்ட்ரி வந்து டிரான்ஸ்லேஷனில் லாஸ் பண்ண தான் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, எல்லா விஷயங்களும் டேரெக்டாக போய்ட்ரி சொல்கிறது கிடையாது. இப்போது இந்த ராபர்ட் ஃப்ரோஸ்டோட போயம் வரும்ல, இட்ஸ் கெட்டிங் ஒரு வாக் த்ரூ த ஈவினிங்கா ஒரு போயமை வரும், இட்ஸ் வெரி லேட் ஐ ஹாவ் டு கோ ஹோம் அந்த மாதிரி வரும். ஸோ அவர் வந்து என்ன சொல்ல வராரு, இஃப் இஸ் கோயிங் டு டை சூன் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை ஐ ஹாவ் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு வரும். ஸோ ஸ்லீப்புங்கிறது அவர் தூங்குறதை பற்றி சொல்கிறாரா இல்லை சாகிறத பற்றி சொல்கிறாரானே நமக்கு அந்த இடத்துல வந்து டபுள் மீனிங் வர மாதிரி இருக்கும். ஓகே. ஐ ஹாவ் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், எனக்கு போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து சாவை பற்றி சொல்கிறாரா, அவர் லைஃப்பை பற்றி சொல்கிறாரா, இல்லை அவரோட டேவை பற்றி சொல்கிறாரான்ற மாதிரி. ஸோ அந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்குல்ல, அந்த முடிவு பண்ணுறது இதுதான் அவர் சொல்கிறாருன்ற அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஒருத்தருக்கு ஒரு அர்த்தம், அவங்களோட மனசுக்கு ஏத்தாப்புல. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நேர்பட சொல்கிறது வந்து போய்ட்ரி கிடையாது, மறைமுகமாக சொல்கிறது தான் போய்ட்ரி. ஸோ போய்ட்ரின்றது டிரான்ஸ்லேஷனில் வராது எல்லா அர்த்தமும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகேவா. ஸோ எல்லாத்தையுமே எல்லா மீனிங்குமே வந்து டிரான்ஸ்லேஷனில் தான் எஃபெக்ட் காட்டணும். டிரான்ஸ்லேட்டர் ஒன்று விடாமல் எல்லா மீனிங்கையும் வந்து சோர்ஸ் லாங்குவேஜ்லேருந்து டார்கெட்டட் லாங்குவேஜ்க்கு கொண்டு போகணும்னு பார்த்தா அது பாசிபிளே கிடையாது. அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒர்க்கோடைய அழகு வந்து என்ன ஆகுது, கரெக்டாக போய் சேர்றது கிடையாது. இப்போ ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து அந்த ஒரிஜினல் ஒர்க்கில் சில விஷயங்களை வந்து அந்த ரைட்டர் எழுதலை, விட்டுட்டாரு, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு ஃபீல் பண்ணும்போது தானாகவே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணாருன்னா அது அந்த ஒர்க்குக்கு அழகாக சேர்க்காது அப்படின்னு வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் இஷ்யூ என்னென்னா, இந்த மக்களுக்கு நடுவில் இருக்கிற கல்ச்சுரல் டிசிமிலாரிட்டி. அதான் நான் சொன்னேன்ல, இப்போ இந்த பூனை போகிறது அந்த மாதிரி கல்ச்சர் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது என்ன சொல்ல வராங்கன்ற அந்த டிரான்ஸ்லேஷனும் புரியும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து லைக் 2 மொழி தெரிஞ்சவங்க மட்டும் டிரான்ஸ்லேட்டர் கிடையாது, அந்த 2 கல்ச்சரும் தெரிஞ்சுக்கிறவங்களும் டிரான்ஸ்லேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து அதான் இது வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செமஸ்டரில் பார்த்துருப்போம், 3rd செம்மில். லைக்
ஸ்னோ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து எஸ்கிமோ லாங்குவேஜில் கிட்டத்தட்ட 100 வேர்ட்ஸ் இருக்கான். ஸ்னோக்கே வித்தியாசமான ஸ்னோக்கு வித்தியாசமான பேர் இருக்கான். எதனால அவ்வளோ இருக்குன்னா, பிகாஸ் தே ஆர் லிவிங் வித் த ஸ்னோ. ஓகே, அவங்க ஸ்னோவில் தான் வாழ்கிறாங்க. ஸோ அந்த ஸ்னோவோட டிஃப்ரெண்ட் டைப்ஸை பற்றி அவங்களுக்கு வந்து வெவ்வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கிலீஷில் வந்து ஸ்னோன்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான வார்த்தைகள் வந்து ரொம்ப குறைவு. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்னன்னா கோதுலி அப்படின்னு ஹிந்தி வேர்ட் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த மாடுகள் வந்து மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய அந்த டைமை வந்து அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு நல்ல நேரம் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமுக்கு அந்த வார்த்தைக்கு வந்து இங்கிலீஷில் வந்து வேறு வேர்டே கிடையாது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கோதுலி வாட்டெவர், ஸோ இந்த வார்த்தை வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு தமிழில் சொல்லணுன்னா, ஐயோன்ற வார்த்தை வச்சுக்கோங்களேன். ஐயோ அப்படின்ற வார்த்தையை நீங்கள் இங்கிலீஷில் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? ஐயோன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்வீங்க? அதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் கொடுப்பீங்க? அது தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தை, அது இங்கிலீஷில் உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது. ஓ நோ அப்படியா சொல்வீங்க? அப்படி சொல்ல முடியாது. ஸோ சில வேர்ட்ஸுக்கு வந்து அந்தந்த கல்ச்சரில் மட்டும் தான் அந்த வார்த்தை இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் டைமில் நம்ம இதுவும் பார்த்தோம். இஃப் யூ ரிமெம்பர், குச்சி ஷபீஷின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. அப்படின்னா வந்து எனக்கு பசிக்கலை ஆனால் என் வாய் வந்து லோன்லியாக இருக்குது. அதாவது எனக்கு பசிக்கலை ஆனால் வாயில் போட்டு தான் சாப்பிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இது வந்து ஜாப்பனீஸ் வேர்ட். ஸோ இந்த மாதிரி சில கல்ச்சர்ஸில் சில மொழியில் மட்டும் இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு மற்ற மொழியில் வேர்டு இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் போதும் டிரான்ஸ்லேஷனில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபேக்டர் டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம்ஸில். அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில லைக் தே ஆர் ஓன்லி 2 ப்ராப்ளம்ஸ் இன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு வந்து ஜேசி கேட்ஃபோர்ட் சொல்கிறார். ஓகேவா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல். ஸோ கல்ச்சுரல் வந்து இப்போ நான் சொன்னேன்ல, இந்த பூனை போகிறது, இந்த இடியம்ஸ், ஃப்ரேசஸ் இதெல்லாம் ஒவ்வொரு மொழிக்கு மாறுறது. லிங்குவிஸ்டிக் அப்படின்னா வந்து இந்த வேர்டே இல்லை மற்ற லாங்குவேஜில். இப்போ நான் சொன்ன மாதிரி ஐயோன்ற வேர்டு இங்கிலீஷில் போட முடியாது. அந்த மாதிரி தான் இந்த கோதுலின்ற இங்கிலீஷ் ஹிந்தி வேர்டை வந்து இங்கிலீஷில் மாற்ற முடியாது. ஸோ இப்போது அந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இங்கிலீஷில் இருக்கிறது எது தமிழில் இல்லை? ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, ஏ அண்ட் ஆப்பிள், அ புக் அப்படின்னு அந்த ஏ அண்ட் த இதெல்லாம் வந்து தமிழில் கிடையாது. தமிழில் வந்து டைரெக்டாக வேர்ட்ஸ் தான் நம்ம சொல்லுமே தவிர இந்த ஆர்டிகல்ஸை நம்ம அப்படின்ற எக்ஸிஸ்டன்ஸே தமிழில் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ வேர்ப். டியூ லைக் டு ஹேவ் சம் காஃபி, இந்த தமிழில் உங்களால் மாற்ற முடியுமா? காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அதை அப்படியே டு யூ லைக் சம் டீ அப்படி மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஓகேவா? டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா அப்படி மாற்ற முடியும். டியூ லைக் டு ஹேவ் சம் டீ, டியூ லைக் டீ அது மாதிரிலாம் மாற்ற முடியாது. ஏன்னா டூ வேர்ப் அப்படிங்கிறது தமிழில் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து இல்லாத விஷயங்களை மாற்றுறதுக்கு கஷ்டப்படுறோம். ஓகே, அண்ட் கல்ச்சுரல் அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஐயோ, அம்மா இந்த வார்த்தை, அப்புறமா வாழ்த்துக்கள் வந்து லைக் வாழ்த்துக்கள் அப்படின்றத கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு மாற்ற முடியும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்த்டேக்கும் போய் வாழ்த்துக்கள் சொல்லலாம். வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், சும்மா கூட வாழ்த்துக்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கனாலும் வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். ஒரு பேபி ஷவர் வச்சாலும் வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் அப்படி சொல்ல முடியாது. என்னது, பர்த்டேக்கு போனால் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல தான் வேணும். ஓகே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படி சொல்லணும். அப்போ வந்து ஏதாச்சும் பெருசாக ஏதாச்சும் நமக்கு இண்டிவிஜுவலி ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், சம்திங் ஏதோ ஒன்று, இப்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் நியூ ஜாப், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் ப்ரொமோஷன், அந்த மாதிரி சில இடங்களில் கங்க்ராச்சுலேஷன்ஸ், சில இடத்துல ஆல் த பெஸ்ட், சில இடத்துல பெஸ்ட் விஷஸ், சில இடத்துல ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் வாழ்த்துக்கள்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு தமிழில் எல்லாரையும் போய் வாழ்த்தலாம். புரியுதா? ஸோ இது வந்து வெறும் ஒரு விஷ் மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு விஷ், ஒரு குட்வில், ஒரு பிளெஸ்ஸிங் எல்லாமே சேர்த்து ஒரு வார்த்தையில் வர்றது. எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வார்த்தையை எக்ஸாக்டாக இங்கிலீஷில் மாற்ற முடியாது. அதே மாதிரி பாசம். ஓகே, பாசம் அப்படின்னா லவ் கிடையாது. ஓகே, லவ்ன்றத காதல்னு சொல்கிறாங்க, பாசம்னு சொல்லிக்கிறாங்க இங்கிலீஷில். ஆனால் பாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு அஃபெக்ஷன். அது வந்து ஒரு ஃபேமிலி பாண்டில், ஃபேமிலியல், நான் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன்னா ஒரு ஃபேமிலி பாண்டை குறிக்கிற ஒரு வேர்டாக ஆகிடுது. அது பாசங்கிறது எக்ஸாக்டாக லவ் கிடையாது. பாசங்கிறத நம்ம வந்து இங்கிலீஷில் மாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு வேர்ட் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிற தமிழ் வேர்டு பார்த்திங்கன்னா நாஸ்டால்ஜிக்காக இருக்குது அப்படி சொல்கிறோம்ல, அந்த நாஸ்டால்ஜியாவை தமிழில் மாற்ற முடியாது. கிரிஞ்சு பண்ணாத அப்படி சொல்கிறோம்ல, அதையும் தமிழில் மாற்ற முடியாது. அப்புறமா
ஓவர்வெல்மிங்காக இருக்குது, ஐ ஃபீல் ஸோ ஓவர்வெல்ம்ட் அப்படி சொல்கிறோம்ல, அதையும் தமிழில் ஓவர்வெல்மிங் அதையும் மாற்ற முடியாது. ப்ரோகாஸ்டினேஷன், ஒரு வேலையை பண்ணாமல் தள்ளி தள்ளி போடுறோம்ல, அந்த ப்ரோகாஸ்டினேஷன்ற வார்த்தையை தமிழில் மாற்ற முடியாது. இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் மாற்ற முடியாத வார்த்தைகளில் இருக்குது. அதுதான் லிங்குவிஸ்டிக் ப்ராப்ளம் இன் டிரான்ஸ்லேஷன். இல்லாத வார்த்தைகளை, ஒரு மொழியில் இல்லாத வார்த்தையை இன்னொரு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கல்ச்சுரல்னு போது சில மொழியில் இருக்கக்கூடிய கல்ச்சுரலான கல்ச்சுரல் வேர்ட்ஸை வந்து இன்னொரு மொழிக்கு மாற்ற முடியாது. கல்ச்சுரலுக்கு நான் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சொல்லவா? போயிட்டு வரேன்றதை இங்கிலீஷில் எப்படி மாற்றுவீங்க? ஐ கோ அண்ட் கம் அப்படியா மாற்றுவீங்க? ஸோ போயிட்டு வரேன், நான் போகிறேன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அது தமிழ் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அது இங்கிலீஷில் இருக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க? நான் போயிட்டு வரேன். தமிழ் தெரிஞ்சவங்களால் அதை மாற்ற முடியும், ஆனால் தமிழ் கல்ச்சர் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் நம்ம, ஆனால் அது இங்கிலீஷில் மாற்றினா எவ்வளோ சிரிப்பாக இருக்கும். ஏன்? பிகாஸ் அது ஒரு கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் இருக்குது. போகிறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன்னு தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம வீட்டில் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ வெறும் வார்த்தைகளால் மாற்றுறது மட்டும் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அந்த கல்ச்சர் தெரிஞ்சதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து இன்னொருத்தர் வந்து இருக்காரு, அவர் வந்து ஜார்ஜஸ் மோனின். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கரெக்டாக சொல்கிற வார்த்தைகள் மட்டும் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, வார்த்தைக்கு பின்னாடி சொல்லாமல் இருக்கிற அந்த மீனிங்கை கண்டுபிடிக்கிறதும் ஒவ்வொருத்தருடைய அந்த திறமை தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேஷனை கொண்டு வர முடியாதுப்பா, அவங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரைவேட் ஸ்பேஸில் அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய அந்த அர்த்தத்தை வந்து நம்ம வந்து அதை ரீகேப்சர் பண்ணணும். அதுவுமே வந்து ஒரு புக்கையோ ஒரு ஒர்க்கையோ படிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இங்கிலீஷ்லேருந்து ஃப்ரான்ஸ்க்கு மாற்றுறதோ, ஃப்ரெஞ்சுக்கு மாற்றுறதோ, இங்கிலீஷ்லேருந்து வேறு ஏதோ ஒரு யூரோப்பியன் லாங்குவேஜ்க்கு மாற்றுறதோ ஈஸியாக இருக்கும். பிகாஸ் வந்து அவங்க எல்லாருமே ஒரே கல்ச்சர், ஒரே ஜியாகிரபிக்கல் ஏரியாவை சேர்ந்தவங்க. அவங்களோட அந்த லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரே மொழியிலேருந்து தான் அவங்களுக்கு வந்து அது எல்லாமே வேறு வேறையாக மாறி இருக்கும். ஒரு இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில் இருந்து தான் அது எல்லாமே மொழியில் மாறி இருக்கும். இப்போ இவங்களோட வார்த்தைகளுக்குள்ளே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதே மாதிரி மலையாளத்துலேருந்து தமிழில் ஒன்று மாற்றணுன்னாலும் அதே மாதிரி தான். அவங்க வார்த்தைகளில் பாதி நமக்கு புரியும், கொஞ்சம் தெரியும், புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் தான் தனித்தனியாக பிரிஞ்சோம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஏரியாவில் இருக்கும்போது டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கிலீஷ்லேருந்து மலையாளத்தில் ஒரு புக்கை மாற்றணுன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு இடத்தை சேர்ந்த, வெவ்வேறு மொழிகளை சேர்ந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியாவில் இருக்கக்கூடியது. டோட்டலாக அந்த லாங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லா வேர்டுமே வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே கிளாரிட்டி ரொம்ப தேவைப்படும். ஓகே, ஸோ சோர்ஸ் லாங்குவேஜ்லேருந்து டார்கெட் லாங்குவேஜுக்கு மாற்றுறது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டிரான்ஸ்லேட்டர் வந்து வெறும் வேர்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் இல்லாமல் அந்த மீனிங்கையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இஷ்யூ. ஸோ இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காருல்ல, அவரை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் பர்சன் ஹூ வாஸ் அவர் வந்து பேச லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அரமைக் அப்படிங்கிற லாங்குவேஜ். ஸோ ஜீசஸ் வந்து ஹி வாஸ் நாட் அ பர்சன் ஹூ வாஸ் பார்ன் இன் யூரோப். ஓகே, ஜீசஸ்ன்றவர் வந்து மிடில் ஈஸ்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பாலஸ்டீன், இஸ்ரேல் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் பிறந்த ஒருத்தர் தான். ஸோ பட் இன்னைக்கு வந்து யூ கேனாட், மெனி பீப்புள் டோன்ட் ஈவன் நோ தட். பிகாஸ் வந்து ஜீசஸே வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஜீசஸ் வாஸ் அ ப்ரௌன் பர்சன், ஹி வாஸ் ஃப்ரம் த மிடில் ஈஸ்ட். ஸோ இப்போ வந்து ஜீசஸ் ஒன்லி ஸ்போக் இன் திஸ் அரமைக் லாங்குவேஜ். அண்ட் பைபிளை வந்து பார்த்தீங்கன்னா ஹீப்ரூவில் தான் எழுதியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பைபிள் வாஸ் ரிட்டன் இன் ஹீப்ரூ. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீசஸ் சொன்ன வேர்டை எழுதினவங்களும் அவங்களோட ஓன் லாங்குவேஜ் வேர்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜ் வேர்ஷன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, தேர் ஆர் லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன்ஸ் இன் பைபிள். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வந்து தே ஆர் லைக் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ். ஸோ ஐ நோ பீப்புள் நோ திஸ். அண்ட் என்கிட்டயும் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஐ ஹாவ் த நியூ டெஸ்டமெண்ட் லைக் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து நிறைய ஃபேமஸான ஒர்க்ஸை படிச்சிருப்போம். நம்ம வந்து இப்போ வார் அண்ட் பீஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஒர்க்கோ லைக் படிக்கிறது கிடையாது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ரீடிங் ஹேஸ் பிகம் ஸோ ஸ்கார்ஸ். நம்ம அதை பண்ணுறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் ராமாயணா மகாபாரதா தான். ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு வெர்ஷன் இருக்கும். ஓகே, பிகாஸ் வால்மீகி ராமாயணம் வந்து வேறு மாதிரி இருக்கும், கம்பரோட ராமாயணம் வேறு மாதிரி இருக்கும்.
ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க டிரான்ஸ்லேஷன் வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க பைபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிரி லெவி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பீப்புள் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது, அதாவது அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த கண்டென்ட் தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது பீப்புள் என்ன செய்கிறாங்களா, தே ட்ரஸ்ட் தே இன்ட்யூஷன்னா என்ன சொல்லுவாங்க, உள்ளுணர்வு, கட் ஃபீலிங்னு சொல்லுவோம்ல, அந்த உள்ளுணர்வு சொல்கிறத கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ், நாட் டோட்டலி. அந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு தெரியாத போது, ஒரு குழப்பத்தில் இருக்கும் போது தே ஃபால் பேக் ஆன் தேர் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கணுமா, மேக்ஸிமம் எஃபெக்டை மினிமம் எஃபோர்ட்டில் கொடுக்கணுமா, அந்த மாதிரி தான் சொல்யூஷன் கொண்டு வரணுமா. இதை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா மினிமேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது டிரான்ஸ்லேஷன் ஒர்க் எப்படி இருக்கணும்னா, தட் ஷுட் ஹாவ் அ மேக்ஸிமம் எஃபெக்ட் வித் மினிமம் எஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இது வந்து ஜஸ்ட் நாட் டு பி டிரான்ஸ்லேஷன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அவங்களுக்கு வந்து லிங்குவிஸ்டிக் வேர்ட்ஸ் இருக்கணும், கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே தெரிஞ்சே டிரான்ஸ்லேட் பண்ண தெரியலனா இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணணும். அப்படி இது மட்டும் இல்லாமல் தே ஹாவ் டு பி க்ரியேட்டிவ் ஆல்சோ. ஓகே, அண்ட் க்ரியேட்டிவாக இருக்கணும். ஸோ க்ரியேட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மேரி ஸ்னெல் ஹார்ன்பி அப்படின்றவங்க டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸில் ஒரு புக் எழுதியிருக்காங்க 1988. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் வந்து பைலிங்குவலாக மட்டும் இருக்கக்கூடாது, பை கல்ச்சுரலாகவும் இருக்கணும். ஸோ ஜஸ்ட் மொழி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அந்த கல்ச்சரும் தெரியணும். அப்போ தான் டிரான்ஸ்லேஷன் ஒழுங்காக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷனில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரே லாங்குவேஜில் இருந்தாலே ப்ராப்ளம் வரும். ஸோ வெவ்வேறு லாங்குவேஜில் இருக்கும்போது எப்படி ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இந்த எஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, போய்ட்ரி இஸ் பிஹைண்ட் வாட் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் சொன்னார்ல, அதை வந்து சொல்லிவிட்டு எஸ்கிமோவோட ஸ்னோ, அப்புறமா இந்த தமிழ் ஐயோ, இந்த மாதிரி குச்சி ஷபாஷி அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜேசி கேட்ஃபோர்ட் சொன்ன லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ப்ராப்ளம். லிங்குவிஸ்டிக்னால் அந்த வார்த்தையே இல்லை தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ. அடுத்து வந்து கல்ச்சுரல் இது தெரியாமல் டிரான்ஸ்லேட் பண்ணுறது. அடுத்து இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமும் நடக்காதது வந்து இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுறது, க்ரியேட்டிவாக இருக்கிறது. அண்ட் யூ ஹாவ் டு நோ த மினிமேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அதுவுமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே பாயிண்ட் டவுன் பண்ணி எழுதுங்க.